ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அரங்கத்திற்கு எனக்கு இந்த ஓரிரு வார்த்தையில பேசவே வராது. இது வேற ஏன்னா நான் வந்து உட்கார்ந்த உடனே வரிசையா சேர் போட்டேன்னு பயந்தேன். இவ்வளவு சேர் போட்டு இவ்வளவு பேரும் பேசி என்ன ஆகுது? ஏன்னா நம்மள வேற முன்னாடி கூப்பிட்டுருவாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு தான் இருக்குன்னு நினைச்சேன். அது கரெக்டா நான் பேச ஆரம்பிக்க முன்னாடி தான் அவர் சொல்றாரு ஓரிரு வார்த்தைகள் பேசவும்னு. உங்களுக்கு இப்ப இருந்தாலும் அதுக்கு முன்னாடி தானே, அப்போ முன்னாடி தான் வந்திருக்கணும். அதில் ஞானசம்பந்தன் சார்ட்ட வந்து நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப தாமதமாக வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நிகழ்ச்சியோ ஒரு படமோ ஏதோ ஒரு புல்லிங் பாயிண்ட் இருக்கும். அப்படி நிகழ்ச்சியோடைய புல்லிங் பாயிண்ட் வந்து பட்டிமன்றம் தான். இந்த பட்டிமன்றத்தை கேட்டிருந்தா ரொம்ப விரைந்து கிளம்புனேன். கடைசியில் ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஓப்பனிங் மிஸ் பண்ண மாதிரி இந்த பட்டிமன்றம் முடிஞ்சுதான் நான் வந்து சேர்ந்தீங்க. அதுக்கு மன்னிக்கணும். ஆனால் நான் பல தடவை ஞானசம்பந்தர் பேச்சு கேட்டிருக்கேன். என்னுடைய கல்லூரியில் என்னுடைய ஆசிரியர். நான் வந்து மதுரையில் பிறந்தவன். மதுரையில் பிறந்த வந்து பொது சினிமாவில் மதுரை பெரிய பெருமைக்குரிய விஷயமா இருக்கும். மதுரையில் பிறந்தது பெரிய துன்பம். எந்த வகையிலனா எனக்கு வந்து கஸ்தூரி ராஜா போல கிராமமும் தெரியாது, கௌதம் மேனன் போல சிட்டியும் தெரியாது. மதுரை ஒரு 2 கட்டம். நான் நகரம் போல இருக்க கிராமம், கிராமம் போல இருக்க நகரம். எனக்கு தமிழர் வாழ்க்கையெல்லாம் வந்து பரமசிவன் எழுதின புத்தகத்தை விட அதிகமாக தமிழ் சினிமா தான் சொல்லி கொடுத்துருக்கு. தமிழ் சினிமா பார்த்தே தான் தமிழ்நாட்டின் இதர பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து காரணம் மதுரையில் படம் பார்ப்பதை தவிர வேறு பொழுதுபோக்கே கிடையாது. ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 200-220 படம் பார்த்துருக்கேன். அவங்க வகையில் சொல்லணும்னா என்னுடைய கல்லூரி காலங்களில் அப்போ வந்த படங்கள் வந்து பெரிய பொற்காலம். ஏன்னா என்னுடைய முதலாண்டு கல்லூரி படிக்கும் பொழுது தான் நான் வரிசையாக வந்து பூவே உனக்காக, லவ் டுடே, காதல் கோட்டை, தினந்தோறும் வரிசையாக படம் பார்க்குறேன். மாறி மாறி காதலை எடுத்து பின்னி பிரித்து இது இப்படி அது அப்படின்னு அவ்வளவு படம் இன்னொரு காலகட்டம் ஒரு 5 வருஷத்துக்குள்ள அப்படி வருமானம் தெரியவே இல்லை. ஒரு படத்துல வந்து பரவாயில்ல பார்க்காம காதலிக்கலாம் ஒரு படம் சொல்லுது. லவ் டுடேல ஒன்று ஏன்டா காதலிச்சு வீரா போறீங்க, காதலிக்காதீங்கடாங்குது. தினந்தோறும்ல மொட்டைப்பாறையிலிருந்து ஊற்றி சொல்லுவா, ஆனா காதல் தான் ரொம்ப முக்கியம், நீ போராடி பெற்றுங்கிறது தினந்தோறும். இப்படி படத்துக்கு படம் வேற இருக்கிறது எல்லாமே சரின்னு தோணுது. அப்படி ஒரு பெஸ்ட் பீரியட் வந்து நான் படம் பார்த்து வந்த பீரியட். அப்படி நான் வியந்து பார்த்த ஒரு ஆள் பாலசேகரன். இந்த பாலசேகரன் தான் வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி இன்றைய நிகழ்ச்சி நான் வருவதற்கான அடிப்படை காரணம். ஒருத்தன் இவ்வளவு நல்லவன் இருக்க முடியுமா, நினைத்து வியந்து பார்க்க முடியும்னா நீங்க பாலசேகரன் பழகினா தான் தோணும். அவ்வளவு நல்லவர். சினிமாவிற்கு நான் வந்த வேணும். நான் எப்பொழுதும் பாலசேகரன் எங்க பார்த்திருக்கேன்னா, எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் உதயம் தேர்ல ஓப்பனிங் ஷோ போனா பாலசேகரன் இருப்பார். நான் போய் சிறப்பட்டு டிக்கெட் எல்லாம் வாங்கி போனா ஒரு 5-4 படம் பண்ணிட்டார். படம் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பனிங் ஷோ வந்து நிப்பார் தேட்டர்ல. எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறமும் முதல் நாள் வந்து கூட்டத்தோடு நின்று படம் பார்க்கல இவ்வளவு ஆர்வமா இருக்காரு. எதனால பாலசேகரன் பிடிக்கும்? இதற்கு மீறி நல்ல மனிதன்கிறது முக்கியம் இல்லையே. கண்ணதாசன் வந்து நல்ல மனிதன் இல்லைங்கிற கேள்வி 2வது. ஆனா மிகச்சிறந்த பாடலாசிரியர், இருந்த தொழில் ரொம்ப சிறப்பா பண்ணாரு. கண்ணதாசன் நல்ல மனிதன் எப்ப ஆனார்னா தான் செய்த தவறையெல்லாம் தானே ஒப்புக்கொண்டார், அதனால நல்ல மனிதன் ஆனார். அப்ப சினிமாவில் இவர் என்ன அப்படிங்கிற கேள்வி வருதுல பாலசேகரன் என்னன்னா, ஒரு படத்துக்கு தலைப்பு வைக்கும் போது ரொம்ப சாதாரணமா விட்டுறோம் எல்லாரும். ஆனா பாலசேகரன் தன் படத்தின் கதை எதுவோ அதை தலைப்பா வைக்கிறார் எப்பொழுதுமே தொடர்ந்து. என்ன அவசியம், 2.5 மணி நேரம் படம் தலைப்புல வேற கதை சொல்லணுமா அப்படின்னா ஜெயகாந்தன் சொல்றாரு, ஏன்டா நான் முன்னுரை எழுதணும், 400 பக்கம் நாவல் எழுதிட்டு அதுல சொல்லாததையா 4 பக்கம் முன்னுரையில சொல்ல போறேன் அப்படின்னு கேட்ட ஜெயகாந்தன் சொல்றாரு, ஏன்டா 400 பக்கம் எழுதுறேன், இன்னொரு 4 பக்கம் நான் எழுதக்கூடாதான்னு ஜெயகாந்தன். அந்த மாதிரி 2.5 மணி நேரம் படத்துக்கு யோசிக்கும் பொழுது தலைப்புக்கும் யோசிச்சிருவேன். எல்லா படமும் யோசிச்சு பாருங்க. பாலசேகரன் படத்தை லவ் டுடேனா அன்றைய காதல் எது அதை சொன்னது. துள்ளித்திருந்த காலம்னு சொன்னா இந்த துள்ளித்திருந்த காலத்துல எதையும் கவலை இல்லாம இருந்தவன் தன் நிலை உணர்ந்தாங்கிற துள்ளித்திருந்த காலம். இப்படி எல்லாமே தலைப்புங்கும் போது ஒரு முக்கிய விஷயம் இருக்கு. என்னுடைய பார்த்திபன் கனவு படத்தை வந்து பாலசேகரன் தான் தெலுங்குல எடுத்தாரு. தெலுங்குல எடுத்து அந்த படத்தை வெற்றி படமாக்கும் பொழுது நான் ஒரே ஒரு இடத்துல பாலசேகரனோட குறைவா பண்ணிட்டு அந்த படத்தை நினைச்சேன். எதுல என்ன, அந்த படத்தினுடைய தலைப்புல நான் வெறுமனை பார்த்திபங்காவும் வச்சேன். அதுல தலைப்பு சொல்லவே இல்லை, கதையை சொல்லவே இல்லை. அந்த தலைப்பு, ஒரு மனிதன் புற அழகை பார்த்து ஒரு பொண்ணை விரும்பினா, வேற ஒருத்தைய திருமணம் பண்ணா அக அழகுதான் சரி, மேன்மையானதுன்னு உணர்ந்தான். அதுதான் அந்த படத்தினுடைய உட்வரி கதை. அவர் வச்சிருந்த தலைப்பு அந்த படத்துக்கு பார்த்திபன் தெலுங்குல பொண்ணு நல்லா இருக்கான்னு வச்சிருந்தாரு. அது பெரிய வித்தியாசம் இருக்கு. பொண்ணு மனசால நல்லா இருக்காளா, புற அழகால நல்லா இருக்காளா, அந்த ஒரு வரி சொல்லிது அந்த மொத்த படத்தை. அதனால அந்த இடத்துல நினைச்சேன் பாலசேகரன் கம்மின்னு. இதை போல பாலசேகரன் தொடர்ந்து தன் கதைகளை தெளிவு போல தலைப்பு வைப்பதே நான் ரொம்ப ஆர்வமா நினைக்கிறேன். இந்த தலைப்பும் பட்டிமன்றத்தை சொன்ன போது ஒருவர் மீது இருவர் சாய்ந்துங்கிறதுல சொல்லிடுறது கதை. இதுல வேற ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கேன், ஒரு வெட்டி காதல் கதை இல்லை போல இருக்கேன் அப்படிங்கிறது வந்துடுது. அதனால பாலசேகரன் தொடர்ந்து வெற்றிகளை பெறணும். எல்லாரும் சொன்னாங்க பாலசேகரன் இடைவெளிக்கு அப்புறம் வர்றாரு. அப்படி வர்றதான் நல்லது. பாலசேகரன் எப்பொழுதுமே ராட்டி தட்டுற செவரில் தான் காஞ்ச ராட்டி எடுத்தோன்னு அடுத்த ராட்டி தட்டுவாங்க சாணியை. ஆனால் நல்ல விவசாய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 போகம் விளைவிக்கணும், 1 போகம் சும்மா கிடக்கணும் இல்லையா. 3 போகம் விளையிற நிலம் நல்ல நிலமே இல்லை. 1 போகம் சும்மா கிடக்கணும். நிலம் கிடந்தா தான் மறுபடியும் விவசாயம் பிரமாதமா இருக்கும், விளைச்சல் பிரமாதமா இருக்கும். அப்படி ஒரு விளைச்சல் பிரமாதமா பாலசேகரனுக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.